அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஸ்பெயின் நாட்டினுடைய மன்னராக ஹக்கம் இப்னு ஹிஷாம் அவர்கள் ஏறத்தாழ 27 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் இந்த வாரம் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். ஹக்கம் இப்னு ஹிஷாம் அவர்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு. என்னன்னா, ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு உல்லாச மாளிகை கட்டணும். மன்னருன்னா ஆசை வரதானங்க செய்யும். ஆசை வர்றதுல தப்பு கிடையாது, ஆசை வரதான் செய்யும். ஆனா அந்த ஆசையை எப்படி நிறைவேற்றினாரு என்பதுதான் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் என்ன பண்றாருன்னா, மந்திரிகள்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, இது மாதிரி எனக்கு ஒரு உல்லாச மாளிகை ஒன்று வேணும்ப்பா, அதை நான் பொழுதுபோக்குவதற்கு ஒரு இடத்த பாருங்க. அப்ப என்ன பண்றாங்க, எல்லாருமே பாக்குறாங்க, நிலத்தை எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. மன்னர் கூட்டு காமிக்கிறாங்க. மன்னர் ரொம்ப பிடிச்சு போச்சு. ரைட், இந்த இடம் தான் வந்து பொருத்தமான இடம், இங்க வந்து ஒரு நல்ல மாளிகை கட்டிடலாம் அப்படின்னு மன்னரும் ஆணையிடுகின்றார். அப்புறம் அந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்கான வேலையை அதிகாரிகள் செய்யறாங்க. அப்ப என்ன ஒரு பிரச்சனை வருது, என்னன்னா அந்த நிலத்தினுடைய ஒரு பகுதி, அந்த நிலத்தினுடைய மூலையில ஒருத்தருக்கு சொந்தம். யாருன்னா ஒரு வயசான அம்மாவுக்கு, ஒரு வயதான மூதாட்டிக்கு சொந்தமா இருக்குது. அப்ப இந்த அதிகாரி எல்லாம் போறாங்க, அம்மா இந்த மாதிரி மன்னர் வந்து இந்த இடத்துல ஒரு உல்லாச மாளிகை கட்ட விரும்புறாரு, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொந்தமான இடமும் இருக்குது, நீங்க வந்து கொடுத்துருங்க, எவ்வளவு வேலை கேட்கறீங்களா தந்துருவோம் நாங்க, நம்ம வந்து கட்டட வேலையை ஆரம்பிச்சிருவோம். அப்ப அந்த வயசான அம்மா சொன்னாங்க, இப்ப நீங்க கேட்கறீங்க, உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா இந்த நிலம் இருக்குது பரம்பரையா வருது, எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நாங்க இதை வச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த ஒரு நிலம் தான் எனக்குன்னு இருக்கு, எனவே எங்களுடைய வாரிசு, எங்களுடைய குல சொத்தை நான் விற்பதற்கு மனசில்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. ஆனா அதிகார வர்க்கம் கேட்கவா போகுது, அதிகார வர்க்கம் தான் இந்த மாதிரி நேரத்தில் காதை கேட்காதுங்களே, இதயம் கூட இற்று போய் விடும் அல்லவா. அவங்க என்ன பண்றாங்க, அதுல சில பேர் என்னையா போட்டுட்டு இந்த கடவிட்ட கேட்டுருக்கீங்க, மன்னர் ஆணையிட்டாரு, வேலையை பாருங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. மன்னருக்கு தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த அம்மாட்ட போய் கேட்டோம், அந்த அம்மா தரமாட்டேனாங்க. தரலன்னா பரவாயில்ல, நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க. அப்போ ஆணை பிறப்பிக்கப்பட்ட உடனே அப்போ வந்து மன்னருக்கு சொன்னா அப்புறம் வர சொல்லியது. இப்போ ஒரு பெரிய பில்டிங் கட்டிடுறாங்க. பில்டிங் கட்டி ரொம்ப உல்லாசமா இருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அங்க உள்ள ஒரு பெரிய மார்க் அறிஞர் ஒருத்தர் இருந்தார், அதே நேரத்துல அவர் ஒரு நீதிபதியும் கூட. அவர்கிட்ட போய் அழுதுட்டு இந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு சொந்தமான ஒரு இடம் இருந்துச்சுங்க, அந்த இடத்த நம்ம மன்னர் இப்னு ஹிஷாம் வந்து அதை அபகரிச்சிட்டாரு, பெரிய பில்டிங் வேற கட்டிட்டாங்க, நீங்க தான் எனக்கு எப்படியாவது அந்த இடத்த வாங்கி தரணும். அப்ப இவர் ரொம்ப இரக்கத்தோட கேட்கிறாரு, மன்னர்கிட்ட போய் நம்ம எப்படி வாங்க முடியும், வழக்கு தொடுத்தா கூட இந்த அம்மாக்கு சாட்சியாக யார் வர போறாங்க அதெல்லாம் தெரியும் அந்த நீதிபதிக்கு, இருந்தாலும் இந்த மன்னர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி யோசிக்கிறாரு. யோசித்து ஒரு யுக்தியை கையாளுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பில்டிங்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த மன்னரை பாக்குறதுக்கு தன்னுடைய கழுதையோட போறார். அங்க போனா மன்னர்